நமஸ்தே. நாம சாப்பிடுற சாப்பாடு இல்லாட்டி வேற ஏதாவது பொருள் நம்ம தொண்டையில சிக்கி மூச்சு திணறல், அதாவது சோக்கிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம பண்ணக்கூடிய முதலுதவியை தான் பேக் ஃப்ளோ மற்றும் ஹெம்லிக் மேனுவர் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பேக்ப்ளோ மற்றும் ஹெம்லிக் மேனுவர் பாதிக்கப்பட்ட நபர் பேச முடியாமலும் மூச்சுவிட முடியாமலும் அல்லது இருமிக் கொண்டு கழுத்தை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு சிரமப்படுகிறாரா என கவனியுங்கள். இப்படி பாதிக்கப்பட்ட நபரை நிற்க வைத்து அவர் முதுகில் நமது உள்ளங்கையின் அடிப்பகுதியை கொண்டு 5 முறை அழுத்தமாக தட்டவும். இந்த முறை உரிய பலன் அளிக்கவில்லை என்றால் அவரின் பின்னால் நின்று நம் காலினால் அவரை தாங்கி நமது ஒரு கையை முஷ்டியாக மடித்து மறு கையால் அதை இறுக்க பிடித்து நெஞ்செலும்பின் கீழ் தொப்புளின் மேல் வைத்து உள்நோக்கியும் மேல் நோக்கியும் உறுதியாக அழுத்தம் கொடுக்கும்போது மூச்சுக்குழாயில் அடைத்துள்ள பொருள் வெளியே வரும். இந்த டெக்னிக்கை அனைவரும் கட்டாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ளவும்.